அன்பிற்குரிய வலைதள சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று சட்டப்பேரவையில் ஆளுநர் விவாதத்தின் மீதான பதிலுரையில் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றினார். அவர் உரை நிகழ்த்தும் போது நாங்கள் சினிமா முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு நேரடியாக அரசியலுக்கு வரல, விஜய் நற்பணி மன்றம், விஜய் மக்கள் இயக்கம் இது மாதிரிலாம் பணி செஞ்சுருக்கோம், மக்கள் பணி செஞ்சுருக்கோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நாங்கள் அதில் பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்த்தோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அனிதா நீட் தேர்வுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டு அனிதா மரணத்துக்கும் போனார். அதெல்லாம் அவர் சொல்ல மறந்துட்டார்னு நினைக்கிறோம். பட் நம்ம நினைவுபடுத்துவோம். மற்றபடி இனி வரும் காலத்தில் நாங்கள் சிறப்பான திட்டங்களை செய்கிறதுக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதில் ஒரு நிறைவாக இருந்தது. பாராட்டக்கூடிய வகையிலும் அவர் பேச்சு அமைந்திருந்தது. ஆனால் அதன் பிறகு அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு வரும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். கரூர் சம்பவம் 41 பலிக்கு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு அதுக்கு நம்ம மேலேயே பழி போட்டாங்கன்னு சொன்னார். அதோட விடயம் தான் எங்களுக்கு புரியல. சார், நீங்கள் தாமதமாக வந்தது தான் காரணம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இன்னமும் என் மேலே பழி போட்டாங்க அப்படிங்கிறது அடுத்தவங்க மேலேயே எல்லாத்தையும் பழி போடுறதே அது ஏற்றுக்க முடியாது. அடுத்து சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது உங்கள் கட்சி சேர்ந்தவங்களே குறிப்பிட்டு ஊர் குறிப்பிட்டு இந்த பதவி அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க, இதுக்கு நடவடிக்கை என்னன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு முதல்வர் பதில் சொல்வார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பதில் சொல்லலை. ஓகே, ஆனால் இனி வரும் காலத்தில் சட்டம் சரியாக இருக்கும், அதற்கான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்பேன்னு சொன்னார். அதற்காக முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே சமயம் இன்னொரு விஷயத்தை அவர் சொன்னார். அந்த நாட்டுப்பண் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்திய போது நாட்டுப்பண் 2 முறை பாடப்பட்டது அப்படின்னு சொன்ன விவாதத்துக்கு முதல்வர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் உருவப்படத்தை சட்டசபையில் வைக்கிற நிகழ்வு அப்போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இந்த இடத்துல திரு முதல்வர் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு முன்னாள் முதல்வர், தமிழகத்திற்கு 5 முறை ஆட்சி செய்த முதல்வர், நிறைய திட்டங்களை கொண்டு வந்த முதல்வர், அவரோட உருவப்படத்தை சட்டசபையில் வைக்கிற நிகழ்வு. குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்று படத்தை திறக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணியில் இல்லாத தலைவர்கள், எம்எல்ஏவாக இல்லாதவங்க, அதாவது அது ஒரு அரசு நிகழ்ச்சி. திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எம்பியாக இருக்கிறார். அவர் கூட பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வில் இருந்திருப்பார். அப்போதைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்வில் இருந்திருப்பார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த நிகழ்வில் இருந்திருப்பார். ஜி.கே. வாசன் அவர்கள் அங்கே இருந்திருப்பார். இது மாதிரி கூட்டணி கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களாம் எம்எல்ஏக்கள் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது ஒரு அரசு நிகழ்ச்சி, அதனால் அங்கே பாடப்பட்டது. ஆனால் ஆளுநர் சட்டசபையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது சட்டசபை நிகழ்ச்சி, எம்எல்ஏக்கள் மத்தியில் நடந்த நிகழ்ச்சி. அங்குதான் மரபு மீறப்பட்டது என எதிர்க்கட்சி சொன்னது. அதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் 40 நாளில் என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார். சரியானது தான். 40 நாளில் எதையுமே நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. ஆனால் இந்த 40 நாளில் நடந்த விஷயங்களுக்கு அவர் ஒரு பதிலை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மிக தாழ்மையான வேண்டுகோள். நடந்த சம்பவங்களுக்கு பதிலை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். இனி வரும் காலங்களில் இதற்கான நல்ல நடவடிக்கையை முன்னெடுப்பார் என நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கிறோம். அந்த தேர்தல் அறிக்கையில் அறிவித்த தாய்மாமன் மோதிரம் குழந்தைகளுக்கு அதை விரைவில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விரைவில் மகளிர் உரிமை தொகையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.